பிரசங்கி 9வது அதிகாரத்தில் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் வஸ்திரம் எப்பொழுதும் வெள்ளையாவும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததான் இருப்பதாக. அப்ப தேவனுடைய பிள்ளைய நம்முடைய பரிசுத்தமானுடைய நீதி எப்படி இருக்குன்னா, சுத்தமும் பிரகாசமான வெள்ளிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் எப்படி காணப்பட்டது அப்படின்னா, அது பரிசுத்தமானுடைய நீதியாக. இன்றைக்கு நம்முடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல காணப்படுகிறபடினாலே நம்முடைய வஸ்திரத்தை நீதியை நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமான பகுதியில். ஏன் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உலகத்தையும் நியாய தீர்ப்பையும் என்ன செய்வார், பாவத்தையும் நீதியை குறித்து என்ன செய்கிறாரு, கண்டித்து உணர்த்துகிறாரு. நாம் நீதியிலே பலப்படுகிறவர்களாக, மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறது போல நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவ நீதியின்படி நாம் தம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்படும்படியாக, உங்கள் வஸ்திரம் எப்பொழுது வெள்ளையாக உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாய் இருப்பதாக. அப்ப தேவ பிள்ளையே, அன்றைக்கு அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகளிடத்தில் எண்ணெய் இல்லை, நம்முடைய தலைக்கு எண்ணெய் குறையாதபடிக்கு காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 23:5 இப்படியாக சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என்ன அப்படின்னா, என் தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறேன், பாத்திரம் என்ன செய்கிறது, நிரம்பி வழிகிறது. ஆனால் இங்கே கன்னிகை, இந்த புத்தி இல்லாத கன்னிகை என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட எண்ணெய் என்ன செய்ய போல கொண்டு போகல, அதனால அவருடைய தீவட்டிகள் அணைந்து போகிறதாய் காணப்படுகிறது. நம்முடைய பாத்திரத்தில் என்ன இருக்குன்னா, எண்ணெய் நிரம்பி வழிகிறதாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, குறைவாய் அல்ல நிறைவாய் நம்மை நிரப்பி நடத்துகிறவராக காணப்பட வேண்டும். அப்படி நாம் நம்மை நிரப்பி நடத்தும் போதுதான் தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சத்தியத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நாம் நடக்கிறவர்களாக, நாம் அவருடைய வசனத்திலே நடக்கிறவர்களாக என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட முடியும். சபையானது இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது என்றால், தேவனுக்கு பிரியமில்லாமல் இன்றைக்கு காணப்படுகிறது. மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்த வேண்டிய காலம், இந்த காலத்திலையும் நாம் மௌனமாய் இருந்து, நாம் அதாவது தேவனுடைய எச்சரிப்பின் சத்தங்களை புறக்கணித்து நாம் மனம் போன வாழ்க்கையிலே இன்னும் நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமே, ஆனால் மணவாளன் வரும்போது நாம் என்ன செய்யப்படுவோம் அப்படின்னா, கைவிடப்பட்டவர்களாக அந்த புத்தி உள்ள கன்னிகை தன்னை ஆயத்தப்படுத்தி விட்டார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்களை தீவட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு எண்ணெய் கிடையாது, எண்ணெய் இல்லாமல் அவர்கள் தவிக்கிறார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்றால், தீவட்டியை போல பிரகாசிக்கிறதாக காணப்பட வேண்டும். தீவட்டியை போல பிரகாசிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62வது அதிகாரத்தில் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சீயோனின் நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாய் இராமல் அதன் நீதி பிரகாசத்தை போல. பாருங்க, அதனுடைய நீதி எப்படி இருக்கணுமா, பிரகாசத்தை போல சுத்தமும் பிரகாசமுமான ஆடை கொடுக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னது அப்படின்னா, அது பரிசுத்தமான்களுடைய நீதி. ஆமா, அந்த நீதி எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதன் நீதி பிரகாசத்தை போல, அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல. ரட்சிப்பு எப்படி இருக்கணும்னா, அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு விளக்கை போல என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். ஒரு விளக்கு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் அந்த விளக்கிற்கு என்ன செய்ய வேண்டும், எண்ணெய் குறைய குறைய அதில் எண்ணெய் ஊற்றி கொண்டே இருப்போமே, ஆனால் அந்த விளக்கானது அணையாமல் அது எரிந்து கொண்டே இருக்கும். எண்ணெய் குறையும் போது என்ன செய்யப்படும் என்றால், விளக்கில் இருக்கிற அந்த திரியானது மங்கி எரிகிறதாய் காணப்படும், அதற்கு பின் அது அணைந்து போகிறதாய் காணப்படும். அதனால தேவ பிள்ளையே, அந்த ரட்சிப்பு ஆனது எப்படி இருக்கணும்னா, எரிகிற தீவட்டியை போல பிரகாசிக்கிறதாக அது வெளிப்படும் மட்டும் நான் அமராமல் இருப்பேன். சீயோனி நிமித்தமும் எருசலேம் நிமித்தம் நான் மௌனமாயிராமல். சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து வசனமும் வெளிப்பட வேண்டும். தேவனுடைய ஊழியர்கள் இடத்திலிருந்து வேதம் என்ன செய்யப்பட வேண்டும், வெளிப்பட வேண்டும். வேதத்தை அவர்கள் என்ன செய்ய வேண்டும், தம்முடைய பிள்ளைகளுக்கு சபைக்கு அதை போதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வேதத்தை என்ன செய்ய வேண்டும்,
ஆமா, கிறிஸ்துவுடைய உபதேசத்தை எடுத்து போதிக்கிறவர்களாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8வது அதிகாரம் 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்திலே வெளிச்சம் இல்லை. அப்போ வேதத்தையும் பார்க்க வேண்டும், சாட்சியின் ஆகமத்தையும் பார்க்க வேண்டும். இன்றைக்கு புதிய ஏற்பாடாகிய நிஜத்தையும் பார்க்க வேண்டும், இன்றைக்கு பழைய ஏற்பாடாகிய நிழலையும் பார்க்க வேண்டும். ஆமா, சாட்சி ஆகமமாகிய பழைய ஏற்பாடையும் பார்க்க வேண்டும், வேதாகமாகிய அதாவது கிறிஸ்துவுடைய உபதேசத்தையும் நாம் பார்க்க வேண்டும். பார்த்து இந்த வார்த்தையின்படி சொல்லாவிட்டால் நமக்கு விடியற் காலத்தில் வெளிச்சம் உண்டாகும். ஆனால் வசனம் என்ன சொல்கிறது? சத்தியத்தை சத்தியமாய் சொல்லாவிட்டால் விடியற் காலத்தில் வெளிச்சம் இல்லை. வெளிச்சத்திற்காய் காத்திருக்கிற அந்த விடிய காலம் கூட அவர்களுக்கு இருளாய் மாறி போய்விடும். தேவ பிள்ளையே, சத்தியத்தை புரட்டுகிறவர்களாய் அல்லாதபடிக்கு சீயோனில் இருந்து வேதம் வெளிப்பட வேண்டும், எருசலேமில் இருந்து ஜனங்களிடத்திலிருந்து வசனங்கள் வெளிப்பட வேண்டும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போல அது பிரகாசிக்கிறதாக என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். இன்றைக்கு சபையானது எப்படி காணப்படுகிறது என்றால், ஒரு தேவனை விட்டு வழி விலகி மரித்து போகிற ஒரு கொடிய பாவ அநித்தியமான அனுபவத்தில் என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. தேவ பிள்ளையே, 2 யோவான் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, தேவ பிள்ளை, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படி உம்முடைய பிள்ளைகள் சிலர் சத்தியத்தில் நடக்கிறதை கண்டு நான் மிகவும் என்ன செய்தேன்? சந்தோஷப்பட்டேன். அதே போல யோவான் 3வது நிருபத்திலே 3:4 இப்படியாய் சொல்லுகிறது, சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப தேவ பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள், ஆமா, சபை என்ன செய்யணும் அப்படின்னா, கிறிஸ்துடைய உபதேசத்துல சத்தியத்துல என்ன செய்ய வேண்டும்? கை கொண்டு நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தை நமக்குள்ள, நாம் அவருக்குள்ள இருப்போமேயானால் நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக நாம் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்கிறது. அது நமக்கு செய்யப்படும்படியாக நாம் திராட்சை செடியிலே ஒரு கொடியாக நாம் நிலைத்திருப்போமேயானால் நாம் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக நாம் அவரோடு இணைந்திருந்தால் அந்த திராட்சை செடியானது, அந்த கொடி என்ன செய்யப்படும்? இன்னும் சுத்தம் செய்யப்பட்டு இன்னும் மிகுந்த கனி கொடுக்கும்படியாக. தேவ பிள்ளையே, இன்றைக்கு சபையானது தேவனை விட்டு தூர போயிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினால் தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறாங்க, யோவேல் தீர்க்கதரிசி 2:16 படி ஜனத்தை கூட்டி சபையை பரிசுத்தப்படுத்தி முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்பட போகிற காலம் சமீபமாய் இருக்கிறது. அதனால மணவாளன் வருகிறார் என்கிற ஒரு சத்தத்தை மத்தேயு 25 கேட்கப்பட்ட போது அந்த 10 கன்னிகைகள் எழுந்து என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆயத்தப்படுத்த ஆரம்பித்தார்கள். இது ஆயத்தப்படுத்துகிற காலம், இது ஆயத்தப்படுத்துகிற காலம். இன்றைக்கு நாம் எழுப்புதலை சந்திக்க போகிற காலம். இந்த நாட்களில் நாம் மௌனமாய் இராதபடி தேவ பிள்ளையே, இன்றைக்கு சபையானது இன்றைக்கு என்ன செய்கிறது என்றால், தேவனை விட்டு தூர பிரிந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யூதர்களுக்கு விரோதமாக ஆமான் ஒரு தீமையான சதி திட்டத்தை யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று என்ன செய்கிற அகாஸ்வரிடத்தில் சொல்லுகிற அகாஸ்வரு என்ன செய்கிறார்னா, ராஜாவின் சட்டங்களை இவர்கள் என்ன செய்யாம இருக்கிறாங்க? கை கொள்ளாம இருக்கிற ஒரு விதமான ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? இங்கே பரவி இருக்கிறாங்க. இவர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். அதை கேட்டு ராஜாவை என்ன செய்கிறாரு? ஆமான் சொல்வதற்கு சம்மதித்து அவர்களை அழிப்பதற்காக என்ன செய்கிறான்? நிருபத்தை எழுதி தன்னுடைய 127 நாடுகளில் என்ன செய்கிறான்? அனுப்பி விடுகிறான். இதை பார்த்த பொழுது மொர்தெகாய் என்ன செய்கிறான்? தன்னுடைய குலத்துக்கு வரக்கூடிய அழிவை பார்த்த பொழுது அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த செய்தியை என்ன செய்கிறான்? கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, 4வது அதிகாரத்தில் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள் மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாகி அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். எதற்காக? யூதர்கள் எதற்காக ரெட்டுடுத்தி சாம்பலிலே மகா துக்கத்தோடு அழுகையும் புலம்பலோடு காணப்பட்டார்கள் என்றால், 127
நாடுகள், அகாஸ்வருடைய ஆளுகையில் இருக்கிற எல்லா நாடுகளில் இருக்கிற யூதர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கட்டளை ஆமான் மூலமாக அகாஸ்வர் என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுகிறாரு. அதனால தேவ பிள்ளையே, எஸ்தர் ராஜாத்திக்கு இந்த காரியம் என்ன செய்யப்பட்டது? அறிவிக்கப்பட. அதனால ராஜாத்தி மிகவும் துக்கப்பட்டு மொர்தெகாய் உடுத்திருந்த ரெட்டை எடுத்து போட்டு அவன் உடுத்து வைக்கிறதற்கு வஸ்திரங்களை அனுப்பினால் அவன் அவைகளை ஏற்றுக்கொள்ளாதிருந்தான். தேவ பிள்ளையே, என்ன அப்படின்னா, எஸ்தர் தாதிமார்கள் அவர்களுடைய பிரதானிகளும் போய் அதை அவளுக்கு என்ன செய்தாங்க? அறிவித்தாங்க.